வாரத்தில் ஒரு நாள் எனக்கு பூஜை பண்ணுற வேலை இருக்கும்போது வாக்கிங் போக மாட்டேன். நிம்மதியாக பூஜை பண்ணுறதுக்குன்னு ஒதுக்கிடுவேன். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மலை பூண்டு ஒரு 10 பூண்டு நல்லா இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி மண் பாத்திரத்தில் நல்லெண்ணெயில் வடகம் தாளிச்சிட்டு அந்த பூண்டையும் நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியும் அரைச்சி அதையும் நல்லா வதக்கிட்டு உப்பு மஞ்சள் பொடி தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்ச ஒரு கட்டு கீரை இதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கணும்னா அதுலேருந்தே நல்லா தண்ணி விடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிரேவியாக செய்துட்டேன். இது வெந்தயக்கீரை, இது சுகர் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. சப்பாத்திக்கு சாதத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம். நான் சிறுதானிய அரிசி மாவில் ஒரு தோசைக்கு இந்த கீரை தொக்கு வச்சு சாப்பிட்டுட்டேன். நைட்டுக்கும் இந்த அரிசி மாவு இருக்குது, அதிலே நான் தோசை எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் 2 ப்ளவுஸ் தான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. பசிக்கும் போது பழங்கள் தான் சாப்பிட்டுட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.